தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் தேவனுடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியினாலே பாவம் செய்ய மாட்டான். 1 யோவான் 3:9 தேவனிடத்தில் பிறப்பது என்றால் என்ன? தேவனிடத்தில் விசுவாசம் வைத்து அவரை ஏற்றுக்கொள்வது. 2வது ஆவியின் அபிஷேகம் பெறுவது. 3வது ஜலத்தினால் பிறப்பது, அதாவது ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்வது. 4வது மறுபிறப்பின் வித்து தேவ வார்த்தையால் தோன்றும். பிரியமானவர்களே, நாம் ஒவ்வொருவரும் தேவனால் பிறந்திருக்கிறோம் என்றால் நாம் பாவம் செய்யாதபடிக்கு நீதியை நடப்பிக்கிறவர்களாய் இருப்போம். ஹல்லேலூயா. தீமையை வெறுக்கிறவர்களாய் இருப்போம். ஜெபம். அன்பின் பிதாவே, அப்பா, எங்களை உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் என்று சொன்ன வசனத்தின்படி இந்த உலக வாழ்க்கையை உடைய பிள்ளைகள் ஜெயிக்கிறவர்களாய் இருக்க, ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாய் இருக்க கிருபை செய்யுங்க. ஆசீர்வதிங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமீன்.